வெல்கம் அண்ட் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூலி படத்தோட ரிவ்யூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அனலைசஸ், அப்புறம் லோக்கி என்ன பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த மாதிரியான எல்சியூ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணது யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிட்டு ஆல் அப்படின்ற ஐக்கான தட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்றத டைலாக சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், வீடியோ என்ன போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவை பற்றியும் ஒவ்வொரு வீடியோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், வீடியோஸ் பற்றி தான் கரெக்டாக கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் கொடுக்க முடியல. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, அதான் காரணமே. ஏன்னா இப்போது கண்டென்ட்டை பற்றினா எனக்கு க்ரியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் உட்காந்து வீடியோ எடுக்கிறதே எனக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்றதுனால சேனலில் இருந்தால் போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 days காலேஜ் பார்த்தீங்கன்னா லீவ் விடுறாங்க. 9 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகி டக்கு டான் வந்துடும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு விஷயமா மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்சியூவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விக்ரம் மாதிரியான ஒரு படமாக இருக்கணும், இல்லை விக்ரமில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்துச்சு. ஆனால் லோகேஷ் பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம். அப்படி ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் ஒரு இந்த மாதிரி கதையெல்லாம் லோக்கி பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ணுவார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் இருந்தால் ஹாலிவுட் அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தால் எல்லா படமும் ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா சில படம் நமக்கு கனெக்ட் ஆகும், சில படம் நம்ம கனெக்ட் ஆகாது. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம். ஆனால் இதில் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் இருந்தது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ ஃபேன் வைஸாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா எக்கச்சக்க பேர் எதாவது சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஒழுங்காக உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது ஆடியன்ஸ்க்கான, அது சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்தீங்கன்னா அவங்க லாஜிக்கலாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல படம். இப்போ எப்படி குட் பேட் அக்லி ஒரு படம் வந்ததோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் குட் பேட் அக்லியோட ஒருத்தான படமாக கேட்டிங்கன்னா ஆமாம் பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கணும். குட் பேட் அக்லி அளவுக்கு கொஞ்சம் குட் பேட் அக்லி என்னை பொறுத்த அளவுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க விரும்பலை, ஓகேவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு தனி வீடியோ கூட போடலாம். ஏன்னா அந்த மாதிரி என் தலைவன் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா சம்பவத்தை பண்ணிச்சிருப்பாருங்க, ஓகேவா. அதனால நம்ம கூலி மூவி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும் உள்ளே. ஏன்னா இப்போ ஏன் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எரிக்கிற மிஷின் சேர் மாதிரி, மனுஷன் உட்கார சேர் மாதிரி செய்யணும், அதை விட்டு ஒரு பாக்ஸ் மாதிரியோ ஒரு கூண்டு மாதிரியோ செஞ்சால் இந்த பெட்ஸை தானே இறக்கி உருவாக்குறாங்க, அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ருதிஹாசன் எக்கச்சக்கமாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதை நான் சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இது என்ன மிஸ்டேக் பண்ணார் நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைதிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. கைதிக்கு முன்னாடியும் போகலாம் நம்ம நினச்சா, இப்போ அவரோட ஃபேட் ஃபிலிம்ஸ்லேருந்து கூட வரலாம். ஆனால் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும் அப்படின்னு காட்டினது பார்த்திங்கன்னா ஜான்விக் அந்த மாதிரினா ஹாலிவுட் படங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பேக் ஸ்டோரியே தெரியாமல் ஜான்விக்கா அப்படின்னு ஒரு ஜான்விக்னா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, த போகி மேன் அப்படின்னு அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மாசான எலமெண்ட்ஸு நம்ம மைண்டில் க்ரியேட் பண்ண வச்சு டைலாக்ஸ் மூலமாக அதனால பார்த்தீங்கன்னா ஹிட்டான படங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் பண்ணக்கூடியவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். ரோலெக்ஸ்னு யார் தெரியுமா, ரோலெக்ஸ்க்கு ஒரு சீக்வல் எடுத்தால் அடி வாங்குவோம், ரோலெக்ஸோட கேரக்டர் கூட அடி வாங்கலாம். அதுதான் நடந்தது பார்த்தீங்கன்னா இப்போ லியோவில் நடந்தது. அதை சமாளிக்கும், அதை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு லோக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூலி படத்தில் அவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே பண்ணியிருந்தாரான்னு கேட்டிங்கன்னா ஓகே, படத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆவாங்க அந்த மாதிரி காட்டும் போது அப்படின்னு அவருக்கும் தெரியும். அது ஏற்கனவே பாஷா அப்படின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்த ஒரு விஷயந்தான். அதுதான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டார். அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக செட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஆனால் எங்கே மிஸ்டேக்ஸ் ஆச்சு, எக்கச்சக்க இடத்துல ஒரு விஷயமே இல்லாமல் இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா லோகேஷ் படமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா லாஜிக்கலே இல்லாமல் அளவுக்கு எடுக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு லோகேஷை பொறுத்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி எக்கச்சக்க வீடியோஸ் பற்றி நான் ஏற்கனவே போட்டாங்க. ஆனால் நான் என்ன அனலைஸ் பண்ணாலும் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால ஒரு படமாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்தீங்கன்னா போய் பார்க்கலாம். மற்றபடி பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது லோகேஷ்க்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும், கதை நல்லா இல்லை அப்படின்றது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும். ஏன்னா 400+ க்ரோஸ் வந்துச்சு அப்படின்றதுனால கமர்ஷியல் ஹிட்டு. ஆனால் படத்தில் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணணும். எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணணும். சினிமாட்டோகிராஃபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டோரி ரைட்டிங்கில் குறை 100% இருக்குது. ஒன்று லோகேஷ் பார்த்தீங்கன்னா வேறு ரைட்டரோட கதையை எடுக்கணும், இல்லை அப்படின்னா இன்னொரு நல்ல ரைட்டராக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதையை பொறுத்த அளவுக்கு 2 ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜும் இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ளேயே அவங்க இப்போ ஒரு விஷயம் இருக்குது, எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ
2 ரைட்டர்ஸ் இப்படி இருந்தாலும் பார்த்துருப்பாங்க, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் இது ஒரு விஷயம் எப்படி இந்த மாதிரி படம் ஆச்சு, ஒரு மிஸ்டேக்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் லோகேஷ் கனகராஜா இருந்தா அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராவோ ஒரு அமீர் கானவோ அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி ஒரு ஆக்டராக இருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல என்னப்பா ஆகும், இப்போ இவர் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தேவா கேரக்டர் எடுத்தோம். தேவா ஃப்யூச்சரில் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டால், லோகேஷ் கனகராஜா பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியும், இது பண்ணியிருப்பார் சார் அப்படின்னு. ஆனால் அது ஸ்க்ரீனில் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னது, ஸ்க்ரீனில் காட்ட மாட்டோம். ஏன்னா ஸ்க்ரீனில் காட்டினா அந்த ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் இப்போ ஜான்விக் எடுத்து வந்து வச்சோம் அப்படின்னா, ஜான்விக்கை எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஜான்விக் பெரிய ஆகலாம் அப்படின்னு காட்டியிருந்தா படம் ஓடி இருக்குமா ஓடி இருக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருவோம். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அவர் ஃப்ளாஷ்பேக் காட்டினா இப்போ லியோ மாதிரி அடி வாங்கிருமோ அப்படின்ட்டு மக்களே இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் இவன் பயங்கரமான ஆள்றா அப்படின்னு சொன்னால், இப்போ பாஷாவே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்காது. நல்லாவே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அது கொஞ்சம் ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு அது இன்டர்வலுக்கு முன்னாடி, இன்டர்வல் மிஷினுக்கு அப்புறம் இருக்கிறதும், இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக தெரியும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடான ஃப்ளோயிண்ட்டாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு பாஷா கொஞ்சம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அதே மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் பார்த்தீங்கன்னா தேவாக்கு அந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வச்சாலும், ஆனால் இதில் எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ். இவர் எப்படி, அதாவது சத்யராஜ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சயின்டிஸ்ட் ஆறாரு அப்படின்னு லோகேஷ் கனகராஜுக்கு தெரியும். ஆனால் அது படத்தை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகலை. ஏன்னா எப்படி ஆயிருப்பார் அப்படின்னு ஒரு க்ளூ கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கதை சாத்திரி வீட்டில் இருப்பாரா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரிசம்பிள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடை கட்ட இந்த ரூமை திறக்காதீங்க, இது பார்த்தீங்கன்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுது. எனக்கு எங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சூப்பரான விஷயம் படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிருத்தோட மியூசிக். ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவாக சொல்லிட்டு வந்துட்டோம்ல, அதனால் எதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லே இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா, அந்த கிங் நாகார்ஜுனாவோட ஆக்டிங் நல்லா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஸ்டைல் யூனிக்காக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு ஸ்டைலியான ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னு நமக்குலாம் காட்டியிருக்காரு. ஆனால் கதையோட ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட ஆர்க் நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு அமீர் கான் நான் வச்சுருக்க ஒரு தேவாவை அவங்க அப்பாவை கொண்டவங்க நான் வச்சுக்க முடியல அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இடிக்கும் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு. இந்த மாதிரியான சில குட் பாசிட்டிவிட்டியான திங்ஸ்லாம் இருந்தாலும், மாஸ் 11 சீன்ஸ்லாம் இருந்தாலும் சில பேர்த்துக்கு படம் பிடிக்காது, சில பேர்த்துக்கு படம் பிடிக்கலாம். ஆனால் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படத்தில் நிறைய கேள்வி கேட்பீங்க, நிறைய வெப்சீரிஸ் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய 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 ஜாம்பவான் லெஜெண்ட்ஸோட டைரக்ஷன் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா மன உடைச்சலுக்கு ஆளாவீங்க அப்படின்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அதேமாரி எனக்கு ஓகே ப்ரோ, இப்போ கமர்ஷியலான படங்கள்லாம் நான் பார்ப்பேன். சும்மா மாஸ் 11ஸோட கோட்டு, ஜிஓடி அந்த மாதிரி, ஜிஓடி கோட்டு ரெண்டும் ஒன்று தாங்க, குட் பேட் அக்லி ஓகேவா. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு லோகேஷோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கைதி 2 அப்படின்னு லோகேஷ் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ கமல்ஹாசனும் ரஜினியும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. அது டைரக்ட் பண்ண போகிறதே பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகேஷ் கனகராஜ் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஓல்டு மேன் கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சில லீக்ஸ்லாம் வருது. ஆனால் அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அமீர் கான் கூட படம் பண்ண போகிறது கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா அதனால தான் அவர் வந்து கேமியோவே பண்ணுறாரு இந்த படத்துக்கு. அதுமாதிரி இந்த கேமியோ ஒரு காட்சா அது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா படத்தில் ஒர்க் ஆகலை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இது சர்ப்ரைஸாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கலாமோ எனக்கு தோணுது. ஏன்னா சர்ப்ரைஸ் இல்லாமல் முன்னாடியே சொல்லிட்டதுனால இது ஒர்க் ஆகலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மாஸ் 11க்காக அவர் கொண்டு வந்தாங்களா சர்ப்ரைஸாக, இது முழுக்க ஒரு காசுக்காக, அது ஒரு 1000 கோடி அடிக்கணும் அப்படின்றதுக்காக எழுதி எடுத்த கதைமான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா படம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மக்கள் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒன் டைப் வாட்சபிள். படத்தை எப்படி நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா படத்தை எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாநகரம், விக்ரம், கைதி இந்த படத்தெல்லாம் போய் பாருங்கள். எப்படி நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்னு கற்றுக்கலாம். அதேமாதிரி எப்படிலாம் படத்தில் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு கூலி படத்தை திரும்ப பாருங்கள். ரொம்பவே இதெல்லாம் லாஜிக்கல் மிஸ்டேக்காக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் தோணும். அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் பற்றினா நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய், டாடா.